ரஜினிகாந்த் தான் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன சார்? நிறைய இருக்குங்க. அப்படியா சார்? நிறைய இருக்கு. குட் பட் ப்ளசன்ட். சிலதெல்லாம் வந்து என்ன ரிஸ்ட்ரிக்ஷன், அட் த சேம் டைம் சிலது அந்த என்ன சொல்கிறது அப்படின்னா அது வந்து கட்டுப்பாடு. அது வந்து நம்ம அது வந்து குறைய சொல்ல முடியாது. we have to go through that. I mean, all the celebrities has to go through that. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டிக்கு வந்து உங்களோட அந்த ஹிமாலயன் வெஞ்சர்ஸ் யூஸ்ஃபுல்லா? 100%. அப்படியா சார்? Spirituality helps a lot. அப்படியா? Yeah, meditation வந்து actually it's calms down your mind. Thoughts எல்லாம் வந்து like you can look into it. So when mind is calm, நீங்க வந்துட்டு கிளாரிட்டி இருக்கும் இல்லையா? அதுக்கு மெடிடேஷன் ரொம்ப ஹெல்ப் ஆகும். இப்போ சன் பிக்சர்ஸ் திரு கலைஞர் சார் சொன்னாங்க, ஒரு ஸ்டாருக்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி ஆடியோ லான்ச் போது சொல்லியிருந்தாங்க. அப்பதான் நீங்க தான் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு பட்டம், இந்த ஒரு ஆடேஜ், அது எப்படி இருக்கு சார் உங்களுக்கு? எல்லா புகழும் இறைவனுக்கு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க சார். கிட்டத்தட்ட 35 வருஷமா உங்களுக்கும் உங்க ரசிகர்கள் இந்த ஒரு கெமிஸ்ட்ரி வந்து குறையவே இல்லை, என்னைக்கும் அதே மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு. அது எப்படி? அது ஆண்டவன் அருளுங்க. 100%. எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, எல்லாரும் இது பண்றாங்க. எல்லாம் அது வந்து சில விஷயங்கள் சொல்லும்போது நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். எந்திரன் படத்துலயும் உங்களோட சென்டிமெண்டலான ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்குல்ல சார்? எது? பாம்பு. எஸ். அது ஏன் சார் அப்படி? அது என்னமோ அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே, சின்ன வயசுல இருந்தே எனக்கும் அந்த பாம்பு கொஞ்சம் அது ஆயிடும். அது கம்ப்யூட்டர் பாம்பாவும் வந்துருச்சு. இன்னைக்கு பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டார் வந்து எந்த இதில் பேசினாலும் கண்டிப்பாக அவர் இன்னைக்கு அட்ரஸ் பண்ணுறது ஒரு எல்லாருக்குமே காமன் யூத் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட பர்சனல் லைஃப், அவங்களோட தொழில் ரீதியான ஒரு வாழ்க்கை, ப்ரொஃபஷனல் லைஃப் எல்லாத்துக்குமே அவர் சொல்கிற ஒரு விஷயங்கள் வந்து ஒரு முன்னுதாரணமாக வச்சுட்டு இப்போ நாங்களாம் உங்களை தான் ரோல் மாடல் மாதிரி வச்சுட்டு ஓடிட்டு இருக்கோம். அப்போது நீங்கள் சொல்கிற அந்த குட்டி குட்டி கதைகள்லாம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நமக்கு யோசிச்சு பார்க்கும்போது அந்த நேரத்தில் கரெக்டாக பொருந்துற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கன்னா என்ன சார் சொல்வீங்க? எங்களுக்காக அழகா எந்திரன் படத்தோட கதை ஒரு குட்டி குட்டியா சொல்லியிருக்கீங்க. கதையா? இல்லை பிளானிங் கொஞ்சம் டைம் ஆகும். பரவாயில்லையா? பரவாயில்ல சார், இது உங்கள் டைம் சார். ஒரு ராஜா இருந்தானா, ராஜா வந்து அந்த தேசத்தில் வந்து 5 வருஷம் ராஜா, 5 வருஷம் வந்து இருக்கணும் ராஜா. 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அவனை வந்து அந்த கடியை தாண்டி பெரிய ரிவர் அதுக்கு அது தவிர ஒரு பெரிய காடு இருக்குது, அங்கே போய் விட்டுடுவாங்க ராஜாவை. 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் அவனை போய் அங்கே விட்டுருவாங்க. அங்கே போன பிறகு அங்கே இருக்கிற மிருகங்க காடுஜனங்க வந்து அவனை சாப்பிட்டு இது பண்ணிவிடும். அவ்வளோதான், எதுவுமே அப்படியே போகணும். 5 வருஷம் ஆன பிறகு யாராக இருந்தாலும் சரி. அதான் சரி, என்ன பண்ணுறது, எப்படியும் சாக போகிற ராஜா வந்து செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா வராங்க. ஆயிட்டு அதில் வந்து 3 வருஷத்துலேயே அந்த டென்ஷன்லேயே முடிஞ்சு போகுது, சத்து போகிறது. அதுலேயே 3 வருஷத்துலேயே சத்து போயிடுவான், 2 வருஷத்துல சத்து போயிடுவான், அந்த மாதிரி இதாகிடுவான். ஒருத்தர் வந்து ஜாலியாக ஹாப்பியாக இருக்கான், ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, சந்தோஷமாக இருக்கான். 5 வருஷம் ஆச்சு, சந்தோஷமாக இருக்கான். கொண்டு போய் விடுன்னு சொல்லும்போது கூட எந்த கப்பலில் இருக்க ராஜா, நான் இன்னும் ராஜா தான், நல்லா கப்பல் சிம்மாசனம் வைங்க அதுக்கு. அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்னடா இது எல்லாம் அழுதுகிட்டே போகிறாங்க, இந்த மாதிரி இப்படி போயிட்டு இருக்காங்க. சிம்மாசனம் உட்கார வச்சுட்டு ராஜா மாதிரி அங்கே போய் விடுங்க. அப்போ கேட்குறாங்க, என்னங்க படுகொட்டி அவன் எல்லாமே நான் எத்தனை பேர் விட்டுருக்கீங்க, எனக்கு ஆச்சு வருஷம், எல்லாம் அழுதுகிட்டே முடியும் வந்தது கிடையாது. இப்போ நீங்கள் சந்தோஷமாக அதிசயம் போகிறீங்கிற எப்படியா சொல்லும்போது அவர் சொல்கிறா, நான் 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் இப்படி ஆகும்னு தெரியும். ஸோ வருஷத்துலேயே நான் வந்து என்னுடைய சைன்யத்தை அங்கே விட்டு அங்கே இருக்கிற எல்லா மிருகங்களையும் சாவடிச்சிட்டேன், எல்லா காட்டு மனுஷனையும் சாவடிச்சிட்டேன். 2வது வருஷமே வந்து ஆஃபீஸர்ஸில் அங்கெல்லாம் அமுச்சு விட்டு அங்கெல்லாம் வீடு எல்லாம் கட்டி இது பண்ணியாச்சு. 3வது வருஷத்துலேயே வந்து ராணுவ கீணம் எல்லாமே அங்கே வச்சுட்டேன். இப்போ ஒரு சாம்ராஜ்யமே அங்கே பண்ணிட்டேன், இங்கே போய் எப்போ போய் உட்கார போகிறேன் அப்படின்னு சொன்னான். ஸோ பிளானிங், முதல்ல என்ன செய்யணும்னு டிசிஷன், அது கரெக்டாக திட்டம் போடுறது, அந்த திட்டத்தை கரெக்டாக செய்கிறது, அதை கலாநிதி மாறன் சங்கர் செய்கிறாங்க. சூப்பர் சார், சூப்பர். அதாவது உங்களோட வழக்கமான ஒரு கதை வாழ்க்கையில் எது செய்யணும்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும், அதுக்கு வந்து திட்டம் போடணும், அந்த திட்டத்தை வந்து பண்ணுறதுக்கு நமக்கு கடினமாக உழைக்கணும். அதுதான் எந்திரன், கலாநிதி மாறன், சங்கர் எல்லாமே. சார், இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்விம்மிங்லாம் போயிட்டு அந்த மாதிரி பண்ணீங்களா சார்? ஆமாம், ரெகுலராக பண்ணுவாங்க. எப்போ இந்த ஸ்பீட் எப்படி சார் உங்களுக்கு? அது
ஏன்னா இப்போ நேராக பார்க்கும்போது நாங்கள் திரையில் பார்க்குறது வந்து நேரில் இருக்க ஒரு ரஜினிகாந்தோட தான் நாங்கள் திரையில் பார்க்குறோம் அப்படின்னு தோணுது. அந்த ஸ்பீட் சாதாரணமாக பேசும்போது அந்த வேகம் அது நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படி தான். கேபி சார் பலக்ஷன் சார் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணதே இந்த ஸ்பீடு தான். இதை மட்டும் விட்டுடாது அப்படின்னு நேச்சுரல் பிகினிங்லேருந்து அப்படி தான். கண்டக்டராக இருக்கும்போதுலேருந்து அப்படியே இல்லை. ஆமாம், எருமே ஃபுல் பஸ் இருந்தால் கூட 100 பேர் இருந்தால் கூட 10 நிமிஷத்துக்கு டிக்கெட் கொடுத்துருவேன். இப்படி பூந்து அப்படி போயிடுவேன். நீங்கள் அப்போ கூட ஒரு பத்திரிக்கை சொல்லியிருக்கு சார், அசைட் நினைக்கிறேன், டம் டம் மரம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு மூடில் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு என்ன டக்கு டக்கு முடிச்சு போயிட்டே இருக்கணும், சும்மா இது பண்ணக்கூடாது. வாழ்க்கையே அப்படிதான். அப்படியா சார்? சார்